5.4ல் 7th செம்மு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் செம்மு, 5 மார்க் செம்மு. டேய் பார்த்துக்கோ, நான் 2-3 விஷயம் சொல்லி கொடுத்தேன் உனக்கு ஏற்கனவே. டேய் மீடியன் கண்டுபிடிக்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆல்டிடியூடு கண்டுபிடிக்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். தமிழில் மீடியன்னா நடுக்கோடு, ஆல்டிடியூட்னா செங்குத்துக்கோடு. ஃபார்மெட் தெரியணும். ஃபார்மெட் தெரியணும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு மீடியன் அப்படின்னா இப்படி அர்த்தம். அதே மாதிரி தான் ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஆல்டிடியூட் அப்படின்னா இங்கே பெர்பெண்டிகுலர். ஏபிசி தான் ட்ரையாங்கிள், இதுவும் ஏபிசி தான் ட்ரையாங்கிள். கணக்கில் ஏதாவது த்ரோ ஏ த்ரூ பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வழியாக அப்படின்ட்டு. இந்த இதை 2 கொடுத்துருக்கு, 2 கணக்கு. த்ரோ ஏ ஒன்று கொடுத்துருக்கு, த்ரூ பின்னு கொடுத்துருக்கு. 2 வழியாகன்னு 2 கொடுத்துருக்கு. 2 தடவை செய்ய வேண்டியிருக்கும். ஆல்டிடியூட 2 தடவை செய்யணும். இங்கே பாருங்க, இப்போ மீடியன் கண்டுபிடிக்க சொன்னா இது 2க்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எது 2க்கும்? பிக்கு மிட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் ஃபார்முலா. x1 + x2/2 y1 + y2/2 மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஒரு பாயிண்ட் கிடைச்சிருமா? இங்கே மேலே என்ன இருக்குது? ஒரு பாயிண்ட். அப்போ எத்தனை ஃபார்முலா போடணும்? 2 பாயிண்ட் ஃபார்முலா போடணும். 2 பாயிண்ட் ஃபார்முலானா ஈக்குவேஷன் ஆஃப் 2 பாயிண்ட் ஃபார்முலா y - y1/y2 - y1 = x - x1/x2 - x1. இதுதான் 2 பாயிண்ட் ஃபார்முலா. வேற என்ன அருள்? தனித்தனியாக செய்யலை நான் வரும், மொத்தமாக செய்யலை நான் வராது. மொத்தமாக செய்கிறவன் தான் புத்திசாலி. பார்த்துக்கோ, இதில் ஏலேருந்து கோடு போட்டிருக்கோம் த்ரோ ஏன்றனால. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குது. 2க்கும் 2 பாயிண்ட் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் மீடியன் இதுதான். அப்போ இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சால் தான் மீடியன் செய்ய முடியும். இந்த 2 ஃபார்முலா மீடியன்னா நான் வச்சுக்கணும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு 2 பாயிண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லணும். விஸ்வா கவனிச்சுக்கங்க, மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு 2 பாயிண்ட் ஃபார்முலா போடணும் அப்படின்னு சொல்லணும். ஆல்டிடியூட் எப்படா கண்டுபிடிப்பாங்க கேட்டால் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் சார்ன்னு சொல்லணும். ஸ்லோப்னா எம்மு. அப்போ எம்மு கண்டுபிடிக்கணும். பிசிக்கு ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்னா எம்முன்னு அர்த்தம். y2 - y1/x2 - x1 இப்படி கண்டுபிடிச்சிடணும். அப்போ எம்மு கிடைக்கும். எம்மு கிடைச்சிருமா? மேலே ஒரு பாயிண்ட் இருக்கு. இது 2ஐயும் யூஸ் பண்ணி ஆல்டிடியூட் அப்படின்னா பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஆல்டிடியூட்னா எப்படி? மறந்துடாத, பெர்பெண்டிகுலர். இப்போ ஏற்கனவே போன செம்மில் சொன்னோம்ல, அந்த ஃபார்முலா போடணும். y - y1 = -1/m × x - x1. புரியுதான்னு பார்த்துக்கோ. த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட். டேய் புரிஞ்சுக்கிறோன்னா, இல்லைன்னா சர்வீஸ் உளரக்கூடாது. ஸ்டடியாக மைண்டை வச்சு பேசணும். ஸ்டடியாக மைண்டை வச்சு பேசணும்னா ஆல்டிடியூடுக்கு இன்னொரு பேர் பெர்பெண்டிகுலர். தரிசித்து செங்குத்துன்னு அர்த்தம். அப்போ இதுதான் செங்கோட்டின் சமன்பாடு. ஏற்கனவே போன கணக்கில் பார்த்தீங்கல்ல, பெர்பெண்டிகுலர் தான் எழுதுனீங்க. அப்போ எம்முக்கு இந்த கண்டுபிடிச்சிட்டோம். x1 y1க்கு மேலே உள்ள ஏ எடுத்து செய்யணும், அவ்வளோதான். தெரியுதா சொல்றது? அப்போ ஆல்டிடியூட் எப்படா கண்டுபிடிவேன்னு கேட்டால், சார் கீழே உள்ள 2க்கும் ஸ்லோப்பு. கீழே உள்ள 2க்கும் சொல்ல முடியாது. த்ரோ ஏன்னா ஏலேருந்து கீழே வந்துச்சுன்னா எதுக்கு வந்து நிற்கும்? பிக்கு சிக்கு நடுவில் தான் நிற்கும், இடையில நிற்கும். அப்போ கீழே உள்ள பிசிக்கு தான் ஸ்லோப்பு. சப்போஸ் பியிலேருந்து கோடு போட்டால் அங்கே போகும். ஏசிக்கு அங்கிட்டு நடுவில் போய் நிற்கும் அந்த இடத்துல. அப்போ ஏசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். புரியுதா சொல்றது? அப்போ அந்த நேரம் எங்கிட்டு போய் நிற்குதோ அதுக்கு தகுந்தாப்புல ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு எம்மு கிடச்சிரும். அதுக்கப்புறம் பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடு. சரியா? இப்போ இந்த கணக்கு நான் செய்ய போகிறேன், இந்த மெத்தடில் செய்யணும். பர்வேஸ் புரியுதான்னு பார்த்துக்கோ, இந்த மெத்தடில் செய்யணும். சரி ரைட்டு, கவனிச்சுக்க. இந்த 3 பாயிண்ட் எனக்கு திருப்பி சொல்லணும். புக் இருந்தால் எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணி விட்டேன்னா போயிடும். இப்போ பாரு, சைமல்டேனியஸாக ஒரே டயத்தில் செய்கிறேன் 2 கணக்கை. இது வந்து த்ரோ ஏ, அது த்ரோ பின்னு வேணா வச்சுக்கோ. குழப்பிடாத, 2 வேற நினைச்சிடாத, ஒரே தான். த்ரோ பி. ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி தான். இதுவும் ட்ரையாங்கிள் ஏபிசி தான். பார்த்துக்கோ. த்ரோ ஏன்றனால ஏலேருந்து இப்படி கோடு போட்டுக்க. த்ரோ பின்றனால பியிலேருந்து இப்படி கோடு போட்டு இப்படி பெர்பெண்டிகுலர் போட்டுக்க. சரியா? ரைட். இப்போ 3 பாயிண்ட்டையும் சொல்லு. லெட் ஏன்ற பாயிண்ட் என்ன? ரைட். பின்ற பாயிண்ட், சின்ற பாயிண்ட் 12,3. இங்கே நோட் பண்ணிடு அப்படியே. -3,0 10, -2 12, என்னதுரா 3. வெறும் 3 தானே? ரைட். இப்போ கணக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதை முடிச்சுக்கிறோம் முதல்ல, அப்புறம் அங்கே போய்க்கிறோம். சரியா? ரைட். இதுல இருந்தா நான் வந்திருக்கு. அப்போ இது 2க்கும் ஸ்லோப்.
ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், எம் கண்டுபிடிக்கணும். நான் எழுதுறேன் ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்னா எம் y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு வேணா போட்டுக்க x1 y1 இது x2 y2 தனியாவோட எடுத்து போட்டுக்கலாம், தப்பு இல்லை. தனியாக எடுத்து இங்கனக்குள்ள போறேன்னா போட்டுக்க. நான் அப்படி டேரெக்டாக போட்டேன். இப்போ y2 என்ன இருக்கு 3 மைனஸ் y1 என்ன இருக்கு -2 சேர்ந்தா +2, x2 என்ன இருக்கு 12 மைனஸ் x1 என்ன இருக்கு 10. அப்போ 5 பை என்ன வந்துடும், அவ்வளோ. இதுதான் என்னது m. இப்போ நான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க போறேன். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் இதுதான் கேட்டது. y மைனஸ் y1 ஈக்குவல் டு -1 பை m இன்ட்டு இந்த எம்முக்கு இந்த ஆன்சரை போட்டுடலாம். இந்த போட்டாச்சு, தெரியுதா சொல்றது? அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 மேலே போயிடும், -2/5 போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். ரிஷி பார்த்துக்கோ, சின்ன சின்ன ஸ்டெப் தான். இங்கே y மைனஸ் அப்படின்னு போடுறோம், y1 இதுக்கு மேலே உள்ள பாயிண்ட் இதுதான் x1 y1. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி எம் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த கோடு தானே கண்டுபிடிக்கிறோம். எந்த கோடு, ஏக்கு டிக்கு இந்த கோடு, இந்த டின்னு வேணா வச்சுக்காத. இதுதான் ஆல்டிடியூடு. அப்போ இது ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் இருக்கு. இது ரெண்டும் கண்டுபிடிச்சது. திருப்பி இதை யூஸ் பண்ணக்கூடாது, அங்கே மேலே போயிடணும். என்ன இருக்குது ஏ, அதில் தான் கோடு போட்டேன், அதுதான் x1 y1. அதை எடுத்து இதில் போடு. y மைனஸ் என்ன வந்துடும் y1 0, x மைனஸ் x1க்கு என்ன வந்துடும் +3. இது வெறும் ஒய்ன்னு ஆயிரும், இது x +3. இது இங்கிட்டு கொண்டு வந்துரு, சரியா? பார்த்து பொறுமையா. இங்கிட்டு கொண்டு வந்துட்டா 5 இன்ட்டு y -2 இன்ட்டு x +3 உள்ள பெருக்கிடு, -2x -6 இது 5y. இது இங்கிட்டு கொண்டு வந்துரு 2x + 5y + 6 ஈக்குவல் என்னது 0. இதுதான் விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூடு த்ரோ ஏ அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி அங்கே வரணும், டேய் இதே மாதிரி அங்கே வரணும். 3 பாயிண்ட் தான் பார்த்துக்கோ, 3 பாயிண்ட் தான் கரெக்டாக செஞ்சுக்கிறணும். இல்லாட்டி ஏன்ற பாயிண்ட்டு -3,0 ஏ, பின்ற பாயிண்ட்டு 10,-2, சின்ற பாயிண்ட்டு 12,3, 10,-2 12,3, ஏ வந்து -3,0. இப்போ நல்லா யோசிச்சுக்க, இது த்ரோ பீன்னு கொடுத்துருக்கு. அப்போ இங்கேருந்து கோடு அங்கே போட்டிருக்கேன். அப்போ இது ரெண்டுக்கு தான் என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்லோப்பு. அப்போ எந்த எழுத்தாப்பில் போய் நிற்கிது பாரு, அந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கணும். இந்த கோடு அங்கே போய் நிற்கிதுல, அந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கணும். தெரியுதா சொல்றது? மீடியன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இது ஆல்டிடியூட் கணக்குனால அது ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிக்கிறேன், ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். பார்த்துக்கோ. சரி, அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏசி அல்ல சிஏ. வெரி குட். அப்போ இதுக்கு ஃபார்மா வந்து m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை ஈக்குவல் டு இது x1 y1 வச்சுக்கோ. சாரி, இதில் இல்லை, அது ரெண்டும். இது x1 y1 x2 y2 எந்த ரெண்டு பாயிண்ட் அதை தான் எடுத்துக்கிறேன். இது அப்புறம் யூஸ் பண்ணிக்கிடுவோம் கோடுக்கு. சரி, இப்போ y2 என்ன இருக்குன்னு பாரு 3 மைனஸ் y1 என்ன இருக்கு 0, இங்கே 12 மைனஸ் அங்கே என்ன இருக்கு +3. அப்போ 3 பை என்ன வந்துடும் 15. 1 3 is 3, 5 3s are 15. அப்போ m ஈக்குவல் என்ன இருக்கு 1/5. அடுத்து வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூடு. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் இது ரெண்டும் சரியாடா சொல்றது? எது ரெண்டும்? பி கொடுத்துருக்கு, இந்த இது பி வந்து x1 y1 வச்சுக்கோ, சரியா? அந்த m கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலா எழுத போறேன். y மைனஸ் y1 ஈக்குவல் டு -1/m இன்ட்டு x மைனஸ் x1. இதுதான் கணக்குடைய இது. ரெண்டு ஃபார்மெட் நான் வச்சுக்க, இதுதான் தெரியணும். ஆல்டிடியூட்னா அது கண்டுபிடிக்கணும் தெரியணும். அதே மாதிரி தான் இங்கேயுமே ஆல்டிடியூட்னா அதைத்தான் கண்டுபிடிக்கணும் தெரியணும், மைண்டு வந்து ப்ராசஸ் ஆகணும். இதுதான் கணக்கு. ஆல்டிடியூட் அப்படின்னா ஸ்லோப் கண்டுபிடிச்சி பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும். இது ரெண்டு தான் நீ மைண்டில் சொல்லணும். ஸ்லோப் கண்டுபிடிச்சி பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும்னு சொல்லணும். ஸ்லோப் எப்படா கண்டுபிடிப்பேன்னு கேட்டால், சார் அந்த கொஸ்டினில் வந்து த்ரோ ஏ த்ரோ பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை நேராக வரைஞ்சோம்னா அந்த ஆப்போசிட் சைடில் போய் முட்டி நிற்கும். அதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸ்லோப். இப்போ த்ரோ பின்றனால அங்கே போய் முட்டி நிற்கிது, தெரியுதா? த்ரோ ஏன்னா இங்கே வந்து நிற்கிது. அப்போ அது ரெண்டுக்கும் தான் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ல கோடு, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குங்களா ஏ, இந்த பாயிண்ட் இது ஏ, இங்கே ஸ்டார்ட் பண்ணது எது பி, அதுலேருந்து அந்த பிக்கும் அந்த எம்முக்கும் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும். இதுதான் அதுக்கு அர்த்தம். இனிமேல் உன் இஷ்டம். இந்த இருக்கு எம். அப்போ ஒய் மைனஸ் y1
மைனஸ் 1/5 எக்ஸ் மைனஸ் x1 இதாண்ட பி தானே சொன்னா. அப்போ இதுதான் என்னது x1 y1 தான் இருக்கு x1 y1. அப்போ y1க்கு என்ன இருக்கு பாரு -2 சேர்ந்தா என்ன ஆயிரும் +2. அடுத்து x மைனஸ் x1 என்ன இருக்குது 10.